இஎம்ஐ ஆப்ஷனில் மொபைல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி சென்ட் பாட்டில் வந்து ரிசீவ் பண்ணேன். எனக்கு தான் மொபைல் வரலையேன்னு கேட்டதுக்கு நீங்கள் ரிட்டர்ன் பண்ண முடியாது, நீங்கள் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி அவங்க சொன்னாங்க. கஸ்டமர் கேர்கிட்ட பேசும்போது அவங்க வந்துட்டு கொஞ்சம் வல்கராக பேசினாங்க. வணக்கம் சார், என் பேர் விக்னேஷ். இந்த மாதிரி 11ஆம் தேதி அமேசான் ஆப்பில் வந்துட்டு விவோ V50 5G மொபைல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட விலை வந்து 35,150 ரூபா. கிரெடிட் கார்டு மூலயமா இஎம்ஐ ஆப்ஷனில் மொபைல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மொபைல் வந்து 16ஆம் தேதி என்னோடய நிறுவனத்தோட அட்ரஸுக்கு டெலிவரி போட்டிருந்தேன். மொபைல் 16ஆம் தேதி டெலிவரி பாய் கொண்டு வந்தார். கொண்டு வந்தோடனே விலை அதிகமான மொபைல்ன்றதுனால அவர் முன்னாடியே ஓப்பன் பண்ணேன். பிகாஸ் வந்து அமேசானில் வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது. அதனால் அவங்க முன்னாடியே ஓப்பன் பண்ணி என்ன இருக்குதுன்னு வெரிஃபை பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி சென்ட் பாட்டில் வந்து ரிசீவ் பண்ணேன். ரிசீவ் பண்ணதுக்கு அவங்கக்கிட்ட அவங்க தரப்பில் சொன்னதுக்கு வந்துட்டு உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அமேசான் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தாங்க. எங்களால் இது ரிட்டன் எடுக்க முடியாது, நீங்கள் ரிட்டன் எடுத்துக்கோங்க, எனக்கு தான் மொபைல் வரலையேன்னு கேட்டதுக்கு நீங்கள் ரிட்டன் பண்ண முடியாது, நீங்கள் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி அவங்க சொன்னாங்க. கஸ்டமர் கேர்கிட்ட பேசும்போது 21ஆம் தேதி பார்ட்ஸில் ஏதாவது மாறி வந்திருக்கோம், 21ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணி வேறு மொபைல் நாங்கள் ஆர்டர் பண்ணி தரோன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதனால் 4 நாள் வெயிட் பண்ணியிருந்தோம். ஃபர்தராக வந்துட்டு டெலிவரி பாயோட ஏஜென்ட்டுக்கு மூலியமாகவும் நாங்கள் கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். அவங்க தரப்புலையும் எந்த ஒரு எங்களுக்கான நடவடிக்கை எடுக்க முடியல, அவங்க எடுக்கலை. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்த்து கஸ்டமர் கேருக்கே நாங்கள் திருப்பியும் கால் பண்ணப்போ வந்துட்டு நாங்கள் அமிச்ச பார்சல் வந்து கரெக்டான டெலிவரி தான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னும் போது, இந்த மாதிரி எங்ககிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜிலேருந்து எல்லாமே இருக்குது, நாங்கள் ஓப்பன் பண்ண டெலிவரி பாய் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணோன்னு சொன்னதுக்கு அவங்க கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு எடுத்துக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் கரெக்டான பொருள் தான் அனுப்பிச்சோம், உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்கன்ற மாதிரி தகாத முறையில் பேசுகிறாங்க. லீகலாக தான் நான் ஃபைல் பண்ணணும்னு சொன்னேன். அவங்க வந்துட்டு இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்க, நீங்கள் அவங்களால முடிஞ்சதை பண்ணிக்கோங்கன்ற மாதிரி அமேசான் தரப்பில் வந்துட்டு முறையிடுறாங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணுன்றதுனால தான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்கள் எப்படி இந்த பேமெண்ட்டை பண்ணீங்க? பேமெண்ட் வந்து இஎம்ஐ மூலியமாக பண்ணேன். கிரெடிட் கார்டு ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டீங்க? ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டோம். கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ணேன், அதனால் இஎம்ஐ மூலியமாக தான், மந்த்லி இஎம்ஐ மூலியமாக தான் நான் புக் பண்ணேன் மொபைல். கிரெடிட் கார்டில் அமேசானுக்கு போயிட்டு? ஆமாம், கிரெடிட் கார்டு மூலியமாக பண்ணிட்டேன். மாதம் இஎம்ஐ. இப்போ எனக்கு மொபைல் வரல, சென்ட் பாட்டில் தான் அனுப்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் நான் மாதம் எனக்கு இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கலனாலும் நான் மாதம் இஎம்ஐ கட்டி தான் ஆகணும். வேறு இந்த ஏஜென்ட் இப்போ வந்து டெலிவரி வந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்க? டெலிவரி பாய் வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு இது என் சைடு இஷ்யூ இல்லை, நீங்கள் அமேசானோட இஷ்யூ தான் சொல்லிட்டு அவர் கம்ப்ளைண்ட் வந்துட்டு ரைஸ் பண்ணி கொடுத்துட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டார். அவரோட சூப்பர்வைசர் நம்பர்னு ஒருத்தவங்க கொடுத்தாங்க, அவங்களும் ரெஸ்பான்சிவாக எடுத்து பேசலை. அவங்க வந்து நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இஎம்ஐ கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது, மொபைலும் வராமல் ஏமாற்றத்துக்கு ஆளாயிருக்கு. என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? வேறு ஒன்றும் கோரி, இதனால் எனக்கு ஒரு லாஸ்ட் ஒரு 7 டேஸாகவே மிகுந்த மன உளைச்சல் ஆளாயிட்டோம். ஒழுங்காக ஒர்க் பண்ணவும் முடியல, வீட்லேயும் நிம்மதியாக இருக்க முடியல. ஏன்னா 35,150 ரூபா கொடுத்து மொபைல் வாங்கினதுனால எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. ஒழுங்காக சாப்பிட இல்லை, ஒழுங்காக தூக்கம் இல்லை. எனக்கு மொபைல் வேணும், ப்ளஸ் வந்துட்டு என்னோடய மன உளைச்சலுக்கு அவங்க கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். இதை நான் மீடியா மூலியமாக நான் கோரிக்கை வைக்கிறேன். அதான் தகுந்த நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. யார்? கஸ்டமர் கேருக்கு நீங்கள் இது மாதிரி நிறைய டிஃபால்ட் ஆகுது சொன்னோம், சரியான பதில் இல்லை. கஸ்டமர் கேருக்கு மெயில் கொடுத்துருக்கோம் சார், கான்டாக்ட் பண்ணி அவங்க வந்து அதுக்கு உண்டான ரெமெடி சொன்னோம், அவங்க சரியான பதில் சொல்லலாம். அது மாதிரி ஏதாவது கஸ்டமர் கேரில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா? கஸ்டமர் கேருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இன்ஃபார்ம் பண்ணதுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து எண்டு டு எண்டு பார்சல் வந்து கரெக்டாக தான் அனுப்பிச்சிருக்கோம், எங்கள் சைடு இஷ்யூ கிடையாது அப்படின்னதுக்கு நாங்கள் ஃபுட்டேஜே நாங்கள் சொல்கிறோம், எங்ககிட்ட ஃபுட்டேஜே இருக்குது, ஓப்பன் பண்ணது எங்கள் சைடு இஷ்யூ இல்லை, நாங்கள் எதுவும் இருந்தாலும் சப்மிட் பண்ணுறோன்ற மாதிரி கோரிக்கை வச்சேன். அவங்க வந்து நாங்கள் கரெக்டாக தான் அனுப்பிச்சிருக்கோம், நீங்கள் எங்களால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்போது நான் இப்போ லீகலாக தான் மூவ் பண்ணணும்னு சொன்னப்போ நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி பேசுகிறாங்க. எங்களுக்கு தெரியல, நாங்கள் அமேசான் ஆர்டர் பண்ணோம். அது கேட்டதுக்கு அவங்க தரப்புலேருந்து எந்த பதிலுமே வரல. என்ன போலீஸ் கம்ப்ளைண்ட் எந்த பதிலுமே வரல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் தரப்பில் எல்லாமே சரியாக தான் பண்ணியிருக்கோம், நாங்கள் இது வந்து வந்திருக்குன்னா அது எப்படி மாற்றி வந்ததுன்னு எனக்கு தெரியல, இதுக்கான நடவடிக்கை எங்களால் எடுக்க முடியாது, நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க கஸ்டமர் கேர் வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் பேசும்போது லாஸ்ட்டாக ஃப்ரைடே மார்னிங் நான் பேசினேன். அவங்க இதே இதில் ரிட்டன் ஆப்ஷன் முடிய போகுதுன்றதுனால அதிலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி திருப்பி ஃபோட்டோ அப்லோட் பண்ணி அவங்ககிட்டே பேசும்போது அவங்க வந்துட்டு கொஞ்சம் வல்கராக பேசினாங்க. வல்கராக பேசி எங்களால் முடியாது. இல்லை, நான் எதுவும் ஆடியோ எடுக்கல. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் சொன்னாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் மொபைல் இல்லை, மொபைல் அதுக்காக தான் ஆர்டர் பண்ணோம்.
இருக்காங்க. பேசிக்கிறேன் மேடம். வேற யாராவது சந்தேகம் இருக்குது உங்களுக்கு அமேசான் அந்த டெலிவரி பாய்க்கு மேலே எல்லாரும் மேலேயுமே சந்தேகம் இருக்குது. இல்லை, எனக்கு என்டையர் பேக் பண்ண டீம்ல இருந்து எனக்கு டெலிவரி பண்ண டீம் வரைக்குமே எனக்கு சந்தேகம் இருக்குது. ஏன்னா யாருமே என் மேலே இஷ்யூ இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க அடுத்தவங்கள கை காட்டிகிட்டே போகிறாங்க. அதனால் யார் மேலேயும் சஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் என்டையர் டீம் மேலேயுமே எனக்கு சந்தேகம் இருக்குது. என்ன நடவடிக்கை நினைக்கிறீங்க? இந்த மாதிரி அது தகுந்த நடவடிக்கை எடுத்து மொபைலில் மீட்டு கொடுக்கணும். ப்ளஸ் மன உளைச்சலுக்கு ஆனதுக்கு அவங்களுக்கு தக்க இல்லை, இதை பொறுத்தவரை இது முதல் முறை நடக்கிற விஷயம் இல்லை. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஆனால் சரியான நடவடிக்கை எதுவும் இதுவரை எடுத்ததில்லை. ஒரு ஆன்லைன் நம்பகமான பிளாட்ஃபார்ம் சொல்லிட்டு தான் அமேசானில் வாங்குகிறோம். அங்கேயுமே சொல்லி இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்றப்போ எங்கே என்ன பண்ணுறதுன்ற தெரியாமல் தான் இங்கே வந்து முறையிடுறாரு. ஓகே. ஒரு பேர் விக்னேஷ் உங்கள் பேர்? பாலாஜி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.